எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள எப்படி போறது அத சொல்லவே இல்லையே. ஓ, அந்த வீட்டுக்குள்ள போறதா? அந்த கேட் தெரியுதுல, அந்த கேட்டை திறந்துட்டு உள்ள போயிடலாம். நக்கலு பணம் செட்டில்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? ஏப்பா, நான் ஒரு பேச்சுக்கு காமெடிக்கு சொன்னப்பா, நீ எதுவும் கவலைப்படாத. அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லி நானே உன்னை வேலைக்கு சிபாரிசு பண்ணி சேர்த்து விடுறேன். போதுமா? கேப்பனே வானே. வா. வாட்ச்மேன், செக்யூரிட்டி, காவலாளி. அண்ணே என்னண்ணே நீ எந்த ஆங்கிள் கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேங்கிறா? நம்ம நிலைமைய பாத்தியா? நம்ம ஊருக்கு இந்திக்காரன் வேலை பார்க்க வந்திருக்கான். அவங்கிட்ட போய் வேலை கேட்டு நின்னுட்டு இருக்கோம். பிரதர், அவன் உழைக்கிறான், சம்பளம் வாங்குறான். உங்கள மாதிரி இல்ல. சரி சரி, ரோசப்படாதீங்க, உங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். நீங்க கூப்பிடுங்க. அரே பையா, இதர் ஆவோ. யார்ப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே நல்ல தமிழ் பேசுறப்பலையா? நான் கூட இந்திக்காரன்னு நினைச்சிட்டேன்ப்பா. நான் இந்திக்காரன் தான். வளர்ந்ததெல்லாம் நம்ம சென்னையில தான். ஆமா ஆமா, எல்லாரும் இதையே சொல்லுங்க. சரி, இங்க ஏதாவது வேலை கிடைக்குமாண்ணே? என்னப்பா நீ வேலை காலியா இருந்தா போடு மாட்ட மாட்டோமா என்ன? உங்க கண்ணு என்ன டமார் ஆயிடுச்சா என்ன? ஏய், யார பார்த்து டமாரமா டிமாரமாங்கற? வேலை கேட்டா ஒண்ணு இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. அதை விட்டு நான் ராங்கா பேசுறேன். ஓஹோ, மரியாதை சொல்லணுமா? இப்ப மரியாதையா சொல்றேன், இங்க வேலை இல்ல, போப்பா. என்ன இப்படி சொல்றாரு? வேலை இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரு? போ, போய் ஓனரை வர சொல்லு. வேலை இல்லன்னு நான் சொன்னா போதும், ஓனர் இங்க வரமாட்டாரு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, போப்பா. இங்க பாரு, நீ வெறும் செக்யூரிட்டி. எனக்கு வேலை இல்லன்னு நீ எப்படி சொல்லுவ? நான் யார் தெரியுமா உனக்கு? ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? ஏய், நான் யாருன்னு உனக்கு காட்டுவா? ஏய், நான் யாருன்னு காட்டுவா? ஏய், சூப்பர்ண்ணே. ஏய், யார் ரேஞ்ச் என்ன தெரியுமா உனக்கு? என்கிட்ட பேசுறியா நீ? ரொம்ப பெர்ஃபார்ம் பண்றோம். அதெல்லாம் முடியாதுப்பா. இவன் யார் சொல்றதுக்கு வேலை இல்லன்னு சொல்றதுக்கு? என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஏய், நான் யார் தெரியுமா? நான் ஒரு டிகிரி ஹோல்டர். எனக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாமே இருக்குடா. எனக்கு வேலை இல்லன்னு சொல்றியா நீ? ஏய், ஒண்ணா யா யா. வீட்ல இருந்து வந்த என்ன பார்த்து வேலை இல்லன்னு வாட்ச்மேன், உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? அண்ணே, அதான் சாந்தகுமாரியா? எப்படி கொடுத்த சவுண்ட்ல வெளியில வந்துருச்சு பாத்தியா? அங்க என்ன சத்தம்? ரெண்டு பேரும் வேலை கேட்டு பேஜார் பண்றாங்கம்மா. ஜோதி, என்ன பிரச்சனைன்னு பாரு. அண்ணே, ஜோதியை கூப்பிடுறாங்கண்ணே. ஜோதி வந்து பார்த்தா மொத்த கதையும் கெட்டு போயிடும். வானே போலாம். லூசு பைலா பண்ணி ஜோதியை பார்க்க தானே நீ சென்னைக்கே வந்திருக்க. அப்புறம் ஏன் பயப்படுற? ஐயோ அண்ணே, அது வேற விஷயம். இப்ப பார்த்தாங்கன்னா நம்ம வேலைக்கே சேர முடியாதுண்ணே. ஜூட்டு எஸ்கேப்பு. எங்க போனாங்க? காணமே. என்னென்ன பிரச்சனை? யாரை தேடுறீங்க? இங்க ரெண்டு பேரும் வேலை கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் காணாம போயிட்டாங்க. அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேம்மா. யாரையும் காணோம். அவங்க திரும்பி வந்தா என்கிட்ட சொல்லுங்க. சரிம்மா. அண்ணே, என்னண்ணே அந்த வக்கீலம்மா வீட்டுக்குள்ள போறக்கு ஐடியா கேட்டா இங்க கொண்டு வந்து என்ன நிப்பாட்டி இருக்க? இங்கதான் ஐடியாவே இருக்கு. இங்கயா? இங்க என்ன ஐடியா இருக்கு? அங்க பார், காஃபி ஷாப் தெரியுதா? காஃபி ஷாப்பா? அண்ணே, இப்ப என்ன உனக்கு காஃபி வேணுமா? வேணாமா? இந்த பாரு, இந்த மாதிரி ஐடியா கொடுக்கும்போது இடையில பேசிட்டு இருந்த நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். உடனே கோச்சுக்காதண்ணே. உரிமையில ஏதோ தம்பி கேட்டேன். இந்த காஃபி ஷாப்ல தான் அந்த சாந்தகுமாரி அம்மா தினமும் சாயந்தரம் காஃபி சாப்பிட வருவாங்க. அண்ணா, என்னண்ணே அத்தந்தண்டி வீடு வச்சிருக்காங்க, இங்க வந்தா காஃபி சாப்பிடுவாங்க, வீட்டுல சாப்பிட மாட்டாங்க? உனக்கு ஐடியா சொல்லி பிரயோஜனமே இல்ல. கோச்சுக்காதண்ணே, சும்மா கேட்டேன். அவ்வளவு பெரிய வீடு இருக்கே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து காஃபி சாப்பிடுறாங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு வகை ஸ்டைல் சொல்றேன்ல. வெளியில தான் சாப்பிடுவாங்க, வெளியில தான் காஃபி சாப்பிடுவாங்க. புரியுதா? எப்பாவது ஒரு தடவை தான் வீட்டுல சாப்பிடுவாங்க. சரிண்ணே சரிண்ணே, கோச்சுக்காத. நீ மேல சொல்லு. அதான் சொல்லிட்டே இருக்கல, அப்புறம் நான் மேல சொல்லுனா சொல்லுண்ணே. இப்போ அந்த அம்மா இங்க காஃபி சாப்பிட வருவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மாவோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு நான் ஓடிடுவேன்.
அப்ப நீ என்ன பண்ணணும்? என் பின்னாடியே ஓடி வந்து அந்த பேக புடுங்கி என்ன அடிக்கிற மாதிரி நடிச்சு அந்த அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் என்ன, அந்த அம்மாவுக்கு உன் மேல ஆட்டோமேட்டிக்கா சிம்பத்தி வந்துடும். என்ன பழைய மேட்டரா இருக்கேன்னு பாக்குறியா? இதுதான் ஜெயிக்கிற ஃபார்முலா. அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த அம்மாக்கு எதுக்கு என் மேல சிம்பத்தி வரணும்? ஜோதிக்கு தானே வரணும். ஐயோ, ஜோதிக்கு உன் மேல சிம்பத்தி வரணும், நீ முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போணும். அந்த வீட்டுக்குள்ள நீ போணும்னா அந்த அம்மாக்கு முதல்ல உன் மேல சிம்பத்தி வரணும். ஓ, சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. படுத்துறானே. சரிண்ணே, கோச்சுக்காதண்ணே. எதுல விட்ட? உங்ககிட்ட இருந்து பேக வாங்கிட்டு போய் நான் அந்த அம்மா கிட்ட கொடுப்பேன். அந்த அம்மாக்கு என் மேல சிம்பத்தி வரும். அங்க விட்டீங்க. அப்படி வந்த உடனே அந்த அம்மா உனக்கு செலவுக்கு ஏதாவது காசு வேணுமான்னு உன்கிட்ட கேட்பாங்க. அப்ப நீ உன் பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன்னு கையை நீட்டிடாத. சேச்சா, அப்பதான் நீ, ஆமா என் ஒருவேளை பசி ஆற நீங்க பணம் கொடுக்குறீங்க, ஆனா நான் காலத்துக்கும் பசியோட இருக்கணும், முடிஞ்சா அந்த பசிய போக்குங்கன்னு அப்படி நீ சென்டிமெண்டா பேசணும். சரிண்ணே. என்ன உனக்கு சென்டிமெண்ட் வருமா? அண்ணா, நம்ம அங்க நீ கோடு மட்டும் போடுன, அது மேல தார் ரோட நான் போடுறேன். இப்பதான் வந்தேன். நீங்களும் வந்துருங்க சீக்கிரம். அங்க பாரு, அந்த அம்மா வந்துடுச்சு. ஆமாண்ணே, அந்த அம்மா தான். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். காஃபி. அண்ணே, இப்ப என்னென்ன பண்ண போறோம்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அலர்ட்டா. இப்ப நான் எப்படி ஆட்டைய போடுறேன்னு மட்டும் பாரு. போனேன் போனேன். அலேக்கு. டேய், திருட திருட திருட. திருட திருட. புடிங்க, திருட. பேக் திருடிட்டு போறான்ப்பா. மேடம் மேடம், என்னாச்சு? திருட பேக் எடுத்துட்டு ஓடுறான்ப்பா. பேக்க திருடிட்டு போறானா? மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த பேக் உங்க கைக்கு வர்றது என் பொறுப்பு. அவனை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. டேய் திருடா, நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் அப்பா, அண்ணே, என்னண்ணே நீ இப்படி வாமா? அப்புறம் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா? சரி, நான் ஒரு 100 மீட்டர் ஓடி அந்த மூத்திர சந்துக்குள்ள போய் நிப்பேன். நீ வந்துரு, இந்த பேக கொடுத்துருவேன். நீ இந்த பேக கொடுத்துட்டு நல்ல பேரை நீ எடுத்துக்கோ. இங்க பாரு, என் மேல ஒரு அடி கூட படக்கூடாது, நீ பாத்துக்கோ. அண்ணா, என்னண்ணே நீ? நான் இருக்கும்போது உன் மேல கை வைக்க விட்டுருவானா? அதான் பயமா இருக்கு. நீ வேற இன்னைக்கு புதுசா வந்திருக்க. சரி, பிளானை மட்டும் நீ சரியா ஃபாலோ பண்ணிக்க. அண்ணா அண்ணா, பேக் நீ தான் கொண்டு போணும். ஆமா, சரி. போ போ போ. டேய் திருடா, நில்றா. டேய் நில்றா. டேய் தள்ளி போங்க. டேய், நீங்களா எங்க இருந்துடா வரீங்க? ஐயோ, டேய் நில்றா. நியாயமா அந்த பேக் நான் தான்டா புடுங்கணும். நீங்களா எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வந்தா நாங்க முதல்ல பேக்க பிடிங்க. டேய் நில்றா. ஐயோ, பெரிய படைய போறாங்களே, மாட்டுனா அண்ணனை கொன்றுவாங்களே. ராஜா கைய வச்சா என்ன சத்தம்? உண்மையா இத்தனை பேர் ஓடி வராங்களா? டேய் நில்லுங்கடா, இன்னும் வெறி கொண்டு திறந்துறாங்க. என்னது, மெட்ராஸ்காரங்க நம்மளை விட வேகமா ஓடுறாங்க. டேய் அடிச்சிடாதீங்கப்பா. என்ன இப்படி ஓடுறாங்க? இவங்க பேக வாங்க ஓடுறாங்களா இல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஓடுறாங்களா? டேய் நில்லுங்கடா. மெட்ராஸுக்கு புதுசா வந்தவன நம்பி இவ்வளவு பெரிய பிளான சொன்னதுக்கு என்னதான் சோட்டால அடிச்சுக்கணும். ஐயோ, சிக்கிட்டாப்லையா? இப்ப என்ன பண்றது? போண்டிதான். விடுங்கப்பா விடுங்கப்பா, இருங்கப்பா, அடிக்காதீங்கப்பா. பாவம், ஏதாவது பசிக்கு திருடி இருக்க போறான், செத்துக்கிட்டு போயிட போறான். திருடி இருப்பானா? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் திருடனாச்சே, நீ என்ன அவன் கூட்டாளியா? இந்த கைவேலு பையில யாருன்னு எனக்கு தெரியாது. போடுங்க, 2 சாத்து சாத்துங்க. போன போய் அடின. ஆமா சார்.
ஏய் விடுங்கப்பா, எதுக்கு போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணுங்க? ஏய் பேக்க குடுறாங்கற. அதான் பேக் கிடைச்சிருச்சுல, வாங்க போய் கொடுத்துட்டு வரோம். ஏய் நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ ஓ மேலயும் டவுட்டா தான் இருக்கு. என்ன பிரதர் நீங்க என்னை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? அவங்க கூட எல்லாம் போய் என்னை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க முத போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க. இந்த மாதிரி திருட்டு பையெல்லாம் 2 நாள் உள்ள வச்சாதான் சரிப்பட்டு வருவாங்க. போன் பண்ணுங்க. போடு சார். என்ன நிஜமா போன் போட்டான்? என்னாச்சு பிரதர், போன் எடுத்தாங்களா? எடுக்கல. அதான் எடுக்கல, என்ன விட்டுருங்களே. பிரதர் போலீஸ்ல ஏதாவது கட்சி மீட்டிங்ல பிஸியா இருப்பாங்க. வாங்க பேக் கிடைச்சிச்சுல, போய் கொடுத்துட்டு வரோம். வாங்க. பேக் நான் கொடுத்துக்கிறேன், நீ முதல்ல இவன் தப்பிக்காம பாத்துக்கோ. டேய் வாங்கடா. அப்புறம் திருடுனா கையால உடைச்சு என்ன பண்ணுவோன்னு தெரியாது. பிரதர் பேக சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கொண்டு போறான். பேக் நம்ம பிளான். ஐயோ நான் அடி வாங்கினதெல்லாம் வேஸ்டா போயிடுமே. பேக் கொண்டு போறான் பிரதர். இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேனே. இருண்ணே. இந்தாங்க மேடம் உங்க பேக். தேங்க்யூப்பா, பட் இது என்னோட பேக் இல்ல. என்னாச்சு மேடம்? நீ பாட்டுக்கு பேக் இங்க வச்சுட்டு போயிட்ட, திருட வந்து எடுத்துட்டு போயிட்டான். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல மேடம், இனிமேலாவது உங்க பேக் பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா சார். சரி தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. சொல்லு மேம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னியே, என்ன விஷயம்? எங்களுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கி கொடுங்க மேடம். டைவர்ஸ் தானே? கண்டிப்பா அடுத்த ஹியரிங்லயே உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். ஓகே? அண்ணா வேலைக்கு சேர்த்து விடுவோம் பார்த்தா இன்னைக்கு கொண்டு வந்து ரோட்ல நிப்பாட்டி இருக்க. அதுக்கு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். வெயிட் பண்ணு, டீடைலா சொல்றேன். அப்படியே பாய்ஸ் இங்க வாங்க. அண்ணே என்னண்ணே கையில உருட்டு கட்டெல்லாம் வச்சிருக்காங்க? இவங்க எப்படி நமக்கு உதவி செய்வாங்க? பா இவங்கெல்லாம் நம்ம ரெகுலர் டீம் மெம்பர்ஸ் பா. ஓஹோ. உதவின்னு கேட்டா உடனே வந்து நிப்பாங்க. முதல்ல நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க. சாந்தகுமாரி அம்மாவோட காரு இந்த பக்கமா தான் வரும். ஓஹோ. தோ இந்த பையன் இருக்கான்ல, இவன் அந்த கார் முன்னாடி போய் பொத்துன்னு விழுவான். மீதி எல்லாரும் அந்த அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. நீ போய் இவங்கள லேசா ஒரு தட்டு தட்டி பேசி சமாளிச்சு அனுப்பிச்சு விட்டுரு. அப்பதான் அந்த அம்மாவுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி வர்ற மாதிரி தெரிஞ்ச உடனே பட்டுன்னு அவங்க காலில் விழுந்து வேலை கேட்டுரு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அவங்க உனக்கு வேலை கொடுத்துருவாங்க. ரொம்ப பழைய ஐடியாவா இருக்கே. வீரா படத்துல இருந்து தானே சுட்ட? நான் எதுல இருந்து சுட்ட உனக்கு என்ன? நீ குதி காட்டுறியா? இல்ல இந்த பழைய ஐடியாலாம் விட்டு நல்ல புதுசா ட்ரெண்டிங்கா ஏதாவது பிடிக்கலாம்ல. அண்ணா அண்ணா இந்த ஐடியாக்கு தானே பணம் கொடுத்துக்கிறீங்க? என்னண்ணா ஸ்பாட்டுக்கு வந்து ஐடியா மாத்துறீங்க? டேய் அவன் தான் ஆர்வ கோளர்ல பேசுறான், நீ வேற அவசரப்படுறியே. தபார் அந்த வீட்டுல போய் வேலை செய்ய இந்த ஐடியா போதும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். குறுக்குல எல்லாம் பேசக்கூடாது. அப்பதான் உனக்கு வேலையும் கிடைக்கும், அந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியும். சரி எது எப்படியோ நான் ஜோதி இருக்கிற இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்தா போதும். எப்படியாவது அவன் மனசை மாத்தி திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அது மட்டும் எனக்கு போதும். அதுல மட்டும்தான் நீ குறியா இருக்கணும். மத்ததெல்லாம் இந்த ஹரிச்சந்திரன் பாத்துப்பான். ஓகே டேப்பா, நீங்களாம் சொதப்பாம கரெக்டா பண்ணிடுங்கப்பா. அண்ணே அதெல்லாம் தூள் பண்ணிடலாண்ணே. ஆமாண்ணே. ஆமாம் பிரதர், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இவர் அதெல்லாம் பாய்ஸ் பக்கவா பண்ணிடுவாங்க. நீ சொதப்பாம இருந்தா சரிதான். டேய் கார் வந்துருச்சு. டேய் முதல்ல நீ போய் விடு. ஏய் நீங்க பின்னாடி போங்கடா. போங்கடா. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றானே. எப்படி நம்ம பசங்க? எப்படி பசங்க பயங்கரமா சவுண்ட் கொடுக்குறாங்களே. இவங்களுக்கு நடுவுல போய் நான் எப்ப என்ன பெர்ஃபார்ம் பண்றது? அவசரப்படாத, எல்லாம் நம்ம ட்ரைனிங். அந்த டோர் திறக்குது. இப்ப நான் என்ட்ரி கொடுத்துறவா? இரு அந்த அம்மா என்ட்ரி கொடுக்கும்போது நீ போகணும். நீ ரெடியா? டேய் இப்ப போ. டேய் முதல்ல கொம்ப கீழ போறா. என்னண்ணே கீழ போறா. கதையே மாறுதியா? யாரா நமக்கு என்ன அடிச்சு போட்டுருவோம்.
டேய் அடி வாயில அடிச்சனா அவங்க எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா? அவங்க மட்டும் இல்லைன்னா நேரா நான் உன் முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டேன்டா. மாறிட்டாங்களே. இருப்பா, எனக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னண்ணே சொல்ற? ஒண்ணும் புரியல என்ன. டேய் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தது இந்த அம்மா தான்டா. அப்படியாண்ணே? நான் என்னப்பா பண்றது? அந்த அம்மா மெட்ராஸ் ஃபுல்லா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கும் போல இருக்கே. நீ வேற. என் வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்ச தெய்வமே இந்த அம்மா தான்டா. அண்ணே எனக்கு என்னமோ சிச்சுவேஷன் மாறுற மாதிரி தெரியுது. நம்ம பேசாம எஸ் ஆயிரலாம். சொன்னா கேளு. இருப்பா கிளைமேக்ஸ் எப்படி வேணா மாறலாம்ல. காத்து நம்ம பக்கம் அடிச்சா காத்தா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. சரண்டர் ஆயிட்டாங்க. அது இருக்கட்டும். இப்ப எதுக்காக ஏன் வண்டி முன்னாடி நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மா நாங்க ஏமா உங்க முன்னாடி வந்து பிரச்சனை பண்றோம்? நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த சம்பவத்தையே பண்ணிருக்க மாட்டோமா? அண்ணே எனக்கு என்னமோ காத்து அடிக்கிற மாதிரி தெரியல. ஏதோ பெரிய புயல் வர மாதிரி இருக்கு. போயிடலாம். என்ன சொல்ற? ஆமாம்மா, எங்களை உங்ககிட்ட பிரச்சனை பண்ண சொல்லி 2 பேரும் அனுப்பிச்சு வச்சாங்கம்மா. 2 பேரா? என்கிட்ட பிரச்சனை பண்ண சொன்னாங்களா? ஆமாம்மா. எதுக்கு? எதுக்குலாம் தெரியாதுமா. ரவுடி பைய கோத்து விட்டானே. சரி, அவங்க யாரு? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, அந்த 2 பேர் தாமா. பையோல காட்டி கொடுத்துட்டானே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சுட்டேன். நம்ம பாய் சொத பண்ணதுக்கு நான் என்னப்பா பண்றது? அவங்க பண்ண தப்புக்கு என்ன முறைகிற? அந்த அம்மா தான் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷனு. அதையும் கெடுத்து விட்டியே. இப்ப நான் எப்படி வேலைக்கு சேர்றது? ஐயோ, இப்ப நான் எப்படி வேலைக்கு சேர்ந்து ஜோதி எப்படி பார்த்து பேசி மனசு மாத்தி எப்படி வெளியில போறது? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. முழிக்காத, என்ன சொல்லணும்? ஏய், இப்ப என்ன கெட்டு போச்சுங்கிற? நீ அந்த வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமா. இரு, அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஐயா சாமி, நீ இது வரைக்கும் யோசிச்சு சொன்ன ஐடியாவெல்லாம் போதும். அதுலயே நான் ரொம்ப பட்டுட்டேன். பேசாம இருக்கடா. இன்ஸ்பெக்டர் ஐயா வராரு. சத்தம் கத்த போடாதீங்க. வணக்கம் சார். ஒரு டீ சொல்லியா? சரிங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? என்ன சார் இந்த ஸ்டேஷன் மாறிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச சார் தான். வணக்கம் சார். ஏண்டா ஃபிட் பாயிண்ட் தானே அடிச்சிட்டு இருந்த? எதுக்குடா தேவையில்லாம அந்த அம்மாட்ட பிரச்சனை பண்ண? சொல்லு. உங்களை 1 வருஷத்துக்கு வெளியில வராதபடி அந்த அம்மா உள்ளதுக்கு போட சொல்லிருக்கு. 1 வருஷமா? ஏண்டா அந்த வக்கீல மாட்டையாடா போய் பிரச்சனை பண்ணீங்க? இனிமே வெளியே வர முடியாதுடா. போச்சு போச்சு போச்சு. எங்க அப்பாவே எனக்கு 6 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காரு. இதுல நான் 1 வருஷம் உள்ளே உட்காந்து கழித்தீங்க வா. இப்ப நான் என்ன பண்றது? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. சாயங்காலம் பணத்தை கொடுத்தா வெளில விட்டுருவாரு. அப்படியே வெளியில விட்டாலும் அந்த அம்மா கிட்ட போய் எப்படி வேலைக்கு சேருவேன்? இப்ப என்ன, அந்த அம்மா வீட்டுக்கு நீ வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, அததான் நீ நடக்காத மாதிரி பண்ணி தொலைஞ்சிட்டிய. இதுக்கப்புறம் எங்க போறது? அந்த வீட்டுல அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்களா? அந்த ஐயாவும் தான் இருக்காரு. அவரும் வக்கீல் தான். அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ. அண்ணே சூப்பர்ண்ணே, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன். சரி, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த வாட்டி ஐடியாவை நானே எக்ஸிக்யூட் பண்றேன். என் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் பாரு. சார் சார் இப்படி வாங்கல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேசினாலும் சரி, உங்களை வெளியில விட முடியாது. சார் எங்ககிட்ட பேச வேண்டாம், ஆனா யாரு பண்ண சொன்னாங்கங்கறத சொல்றேன் வாங்க. நீங்க சொல்லித்தானடா அந்த ரவுடி பசங்க அந்த அம்மாட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. சார் நாங்க சொல்லிதான் அந்த ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணாங்க, அதை நாங்களே ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க யாரு சொல்லி பண்ணோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது என்ன புது பிட்டா இருக்கு? இது என்னடா புது கதையா இருக்கு? சொல்றா, யார் சொல்லி பண்ணீங்க? அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட், புருஷன், ஹைகோர்ட் வக்கீல், அவர்தான் சார்.